இந்தியாவை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல அதோட அஸ்திவாரமான அரசியலமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த அலசல்ல நாம என்ன பண்ண போறோம்னா, இந்திய அரசியலமைப்பை ஒரு புத்தகமா பார்க்காம ஒரு தனி நபரா ஒரு கதாபாத்திரமா பார்க்க போறோம். அதோட குணம் என்ன, அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றது தான் நம்ம அரசியல் அமைப்போட முழு வேலையே. நம்ம நாடு எப்படிப்பட்டது, அது எப்படி இயங்குதுங்கிறதுக்கு நம்ம அரசியல் அமைப்பு என்ன மாதிரியான பதில சொல்லுதுன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம். இப்போ முக்கிய அம்சங்கள் இல்லனா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷனுக்குன்னு சில தனிப்பட்ட குணங்கள், பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம அரசியல் அமைப்புக்குன்னு சில தனித்துவமான கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டரை வரையறுக்கிற விஷயங்கள் தான் இந்த முக்கிய அம்சங்கள். சரி வாங்க, நம்ம கதையோட மெயின் கேரக்டரை முதல்ல சந்திச்சிடலாம். நம்ம கதையோட ஹீரோ இந்திய அரசியலமைப்பு தான். இத உருவாக்கியது யாருன்னா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம்னு ஒரு பெரிய குழு. ஆனா இதுக்கு ஒரு முதன்மை சிற்பி இருக்கார். அதோட முழு வடிவத்தையும் செதுக்குன வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள்தான். இப்போ நம்ம அரசியலமைப்போட பிறப்பு கதைக்குள்ள போலாம். அதுக்கு ரெண்டு ரொம்ப பிரபலமான அடையாளம் இருக்கு. ஒன்னு அதோட சைஸ், இன்னொன்னு அது எங்கிருந்தெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி உருவாச்சுங்கிறது. வாங்க பார்க்கலாம். 395. ஆமாங்க, நம்ம அரசியலமைப்பு முதல்ல உருவாக்கப்பட்டப்போ அதுல இருந்த ஆர்டிகிள்ஸ், அதாவது சரத்துகளோட எண்ணிக்கை இதுதான். இதுவே போதும் நம்ம அரசியலமைப்பு ஏன் உலகத்திலே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க. சரி, எதுக்கு இவ்ளோ பெருசா எழுதணும்? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, இந்தியாவோட பிரம்மாண்டமான பன்முகத்தன்மை. இங்க இருக்கிற ஒவ்வொரு மொழி, மதம், கலாச்சாரத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டியிருந்தது. ரெண்டாவது, நாட்டை எப்படி நிர்வகிக்கணும்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப தெளிவா எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம சொல்ல வேண்டியிருந்தது. கடைசியா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன அதிகாரங்கள்னு துல்லியமா வரையறுக்க வேண்டியிருந்தது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். நிறைய பேர் அமெரிக்காவோட அரசியல் அமைப்பு தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்ல. உலகத்திலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மளோடது தான். இந்த பெருமை இந்தியாவுக்கு மட்டும்தான். நம்ம அரசியல் அமைப்பை ஒரு சூப்பரான சமையல் குறிப்பு மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இதை உருவாக்குனவங்க ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருந்து சிறந்த விஷயங்களை எடுத்து அதை இந்தியாவோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, இங்கிலாந்துல இருந்து பார்லிமெண்ட் சிஸ்டத்தையும் அமெரிக்கா கிட்டேந்து அடிப்படை உரிமைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதனால இது ஒரு தனித்துவமான கலவையா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். இந்தியாவோட ஆட்சி அமைப்பு எப்படி இருக்கு, அதிகாரம் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கு நடுவுல எப்படி பேலன்ஸ் பண்ணி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரிய நல்லா கவனிங்க. வடிவத்தில் கூட்டாட்சி, உள்ளடக்கத்தில் ஒற்றையாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலோட்டமா பார்க்கும்போது மத்திய அரசு மாநில அரசுன்னு 2 அடுக்கு இருக்கிறதால இது ஒரு கூட்டாட்சி மாதிரி தெரியும். ஆனா உண்மையில பார்த்தா நாடு முழுமைக்கும் ஒரே அரசியலமைப்பு, வலுவான மத்திய அரசுன்னு சில அம்சங்கள் இருக்கு. இது தேசத்தோட ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு அற்புதமான பேலன்ஸ் தான் நம்ம சிஸ்டம். நாம இங்கிலாந்து கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட இந்த பாராளுமன்ற முறையில நிர்வாகம் பண்ற அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது. அதாவது அது சட்டம் இயற்றும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பானது. இதுல குடியரசுத் தலைவர் நம்ம நாட்டோட தலைவரா ஒரு மரியாதைக்குரிய சின்னமா இருந்தாலும் உண்மையான அதிகாரம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்கிட்டையும் அவரோட மந்திரி சபை கிட்டையும் தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம அலசலோட ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இந்திய அரசியலமைப்போட மனசாட்சின்னு சொல்லப்படுற குடிமக்களோட உரிமைகள், கடமைகள் பத்தி இப்ப பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கரோட இந்த ஒரு மேற்கோள் போதும் இந்த பகுதியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. ஆர்டிகிள் 32 ஏன் அவர் அரசியலமைப்போட இதயமும் ஆன்மாமும்னு சொன்னாருன்னா, ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மத்த அடிப்படை உரிமைகள் ஏதாவது மறுக்கப்பட்டா இந்த ஒரு உரிமைய வச்சுதான் நீங்க நேரா கோர்ட்டுக்கு போய் நீதி கேட்க முடியும். இதுதான் மத்த எல்லா உரிமைகளுக்கும் ஒரு கேடய மாதிரி. பாருங்க, நம்ம அரசியலமைப்பு இந்த 6 அடிப்படை உரிமைகளையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கேரண்டியா கொடுக்குது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற வாக்குறுதி இல்ல. உங்க உரிமை மீறப்பட்டா நீங்க கோர்ட்டுக்கு போய் எனக்கு இந்த உரிமையை கொடுங்கன்னு சட்டப்படி கேட்க முடியும். இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அடிப்படை உரிமைகள்ங்கிறது உங்க கையில இருக்கிற ஒரு சட்டப்பூர்வமான கவசம். அதை யாருமே உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. மீறினா கோர்ட் இருக்கு. ஆனா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படி இல்ல. அது அரசாங்கத்துக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி.
ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னா இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்ற அட்வைஸ். இத செய்ய சொல்லி கோர்ட் மூலமா அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த முடியாது. இன்னும் 2 முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு. முதல்ல மதச்சார்பின்மை. அப்படின்னா அரசாங்கத்துக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட மதமோ கிடையாது, எல்லா மதத்தையும் அது சமமா தான் பாக்கும். 2வது வயது வந்தோர் வாக்குரிமை. அதாவது ஒருத்தரோட ஜாதி, மதம், பாலினம், சொத்துன்னு எதையும் பார்க்காம 18 வயசு நிரம்பின எல்லாருக்கும் ஓட்டுரிமை உண்டு. இதுதான் உண்மையான அரசியல் சமத்துவம். கடைசியா இவ்ளோ சிறப்பம்சங்கள் கொண்ட நம்ம அரசியலமைப்பையும் நம்ம நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு பாப்போம். நம்ம ஜனநாயகத்தோட பாதுகாப்பு வீரர்கள் யாருன்னு தெரியுமா? முதல்ல எந்த அரசியல் தலையீடும் இல்லாத சுதந்திரமான நீதித்துறை. அதோட கையில ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. அதை வச்சு அரசியலமைப்புக்கு எதிரா எந்த சட்டம் போட்டாலும் அதை செல்லாதுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் மாதிரி சுதந்திரமான அமைப்புகளும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் அதிகாரம் தவறா பயன்படுத்தப்படாம பாத்துக்கறாங்க. நம்ம நாட்டோட ஒற்றுமைய காக்க 2 முக்கியமான கருவிகள் இருக்கு. ஒன்னு ஒற்றை குடியுரிமை. நாம எந்த மாநிலத்துல இருந்தாலும் நாம எல்லோரும் இந்தியர்கள்ங்கிற உணர்வை இது கொடுக்குது. இன்னொன்னு அவசரகால விதிகள். நாட்டுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வரும்போது இந்த விதிகள் மூலமா மத்திய அரசுக்கு அதிக சக்தி கிடைச்சு நாட்டை பாதுகாக்க முடியும். சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். நம்ம அரசியலமைப்பு உலகத்திலேயே மிக நீளமானது. அது கூட்டாட்சி, ஒற்றையாட்சி 2ம் கலந்த ஒரு அமைப்பு. இங்க பிரதமருக்கு தான் உண்மையான அதிகாரம் இருக்கு. நமக்கு கோர்ட் மூலமா பாதுகாக்கப்படுற அடிப்படை உரிமைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. அப்புறம் சுதந்திரமான நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை, அவசரகால விதிகள்னு நம்ம ஜனநாயகத்தை காக்க பல அம்சங்கள் இருக்கு. அரசியலமைப்புங்கிறது வெறும் சட்ட புத்தகம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு உயிரோட்டமுள்ள ஆவணம். அது காலத்துக்கேத்த மாதிரி தன்னை தானே மாத்திக்கும். அப்படி இருக்கும்போது நாம பார்த்த இந்த பல அம்சங்கள்ல இந்தியாவோட எதிர்காலத்துக்கு எது ரொம்ப முக்கியமான அம்சமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.